வீட்டுக்காரருக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா? சமைக்கும் போது சமையல்காரியா அவருக்கு என்ன பிடிக்கும். குழந்தை தொட்டிலாட்டும் போது என்ன ஒரு பிரம்மாவா அவருக்கு பிடிக்கும். சாப்பாடு ஊட்டும் போது அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா மருந்து கொடுக்கும் போது ஒரு நர்ஸ், ஒரு செவிலியர் அவருக்கு பிடிக்கும். இப்படி எல்லாத்துக்கும் வீட்டு வேலை செய்யும் போது வீட்டுக்காரியா அவருக்கு பிடிக்கும். ஆனா பட்டிமன்ற பேச்சாளரா அவருடைய மனைவி இருப்பது அவருக்கு பிடிக்கல சார். பெரிய பட்டிமன்ற பேச்சாளர் மாதிரி நோட் எடுத்து எழுதிக்கிட்டே இருப்பா. இங்க அடுப்புல தோசை ஊத்திருப்பா, கரிஞ்சிரும். நம்ம அப்பதான் பசியா வந்து நிப்போம், திருன்னு பாப்பா. இல்ல அது அப்படியே தோசையின் கருவலிலே நான் சிந்திக்கும் கற்பனை அங்கதான் வரும். நைட் 2 மணிக்கு போன் அடிப்பா. நான் பஸ் ஸ்டாண்டு, அதாவது பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 2-3 ஸ்டேஷன் இருக்கும்ல, அங்கே சொல்லணும்ல. கரெக்டா பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டு வந்துட்டேன் உடனே வாங்கம்பா. அப்பதான் நான் சட்டையை மாட்டுவேன். உடனே அடுத்த நிமிஷம் போன் வரும், எங்க இருக்கீங்க அப்படின்பா. நான் இப்பதான் கேட்டை திறந்து வெளியே வரேன்னு. சீக்கிரம் வாங்க, நான் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சும்பா. அப்படியே ஓயாம பண்ணிக்கிட்டே இருப்பா சார். அதான் கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் சார். அதை என் கணவர் வந்து நிரூபிச்சிட்டு இருக்காரு சார். ஆனா நான் 10 வருஷம் குடும்பத்துக்காக தியாகம் பண்ணிட்டேன் சார். பட்டிமன்ற பேச்சு நிறுத்திட்டேன் சார். குடும்பத்துல நல்லா அப்போ நான் வாயே பேச மாட்டேன் சார். வீட்டுல பட்டிமன்றம் நடத்திக்கிட்டே இருந்தா சார். நீ இங்க நடத்தாலாமா, நீ அங்கேயே போய் நடத்து அப்படின்ட்டு.